ஸோ மேட்மா செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் வந்து டெஸ்ட் நெட்ல இருக்கிறதுனால, ஏர் ட்ராப்ன்னு சொல்லிட்டு மேமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிவார்ட் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சிம்பிளான ஒரு 4 டாஸ்க் வந்து முடிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்ம வந்து டெய்லியும் செக் இன் பண்றதுனால, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிவார்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களும் வந்து ஒரு பிளாக் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அதனால தான் ப்ரமோஷனுக்காக இந்த மாரி ஏர் ட்ராப்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்பிக்கை இல்ல. ஸோ அது ஏன் அப்டிங்கிறதையும் இந்த வீடியோலயும் சொல்லப் போறேன். அண்ட் மஸ்ட் வந்து நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுலயும் வந்து மேட்டர் என்ன அப்டின்னா, இது வந்து ஓசில்ல கிடைக்கக்கூடியது. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண போறதில்ல. அது மட்டும் இல்லாம மத்தது மாரி நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து டெய்லி டாஸ்க் பண்ணணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் நீங்க எவ்ரி 24 ஹவர்ஸும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செக் இன் குடுத்துட்டு அந்த ரிவார்ட வாங்கிக்கிட்டாலே போதும். மத்த எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மேட்மோ செயின பத்தி நீங்க YouTubeல வீடியோ பார்க்க போகும்போது, கண்டிப்பா மேக்ஸிமம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, OKXல வந்து இத வந்து ரிவார்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து குடுக்க சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா, நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி பிளாக் பண்ணதுல இந்த OKX எக்ஸ்சேஞ்சும் ஒண்ணு. ஸோ பட் அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா வந்து உங்களுடைய ரிவார்ட வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய ரெஃபரல் லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகே. அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டெலகிராம்ல வர மாரி இருக்கும். ஸோ அங்க வந்து டீட்டெயில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாரி ஒரு ரெஃபரலுக்கு வந்து 50,000 மேமோ குடுப்போம். ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து $200க்கான மேமோ வந்து குடுப்பாங்க. அதுக்கு கீழ இந்த மாரி ஒரு கேப்ச்சா இருக்கும். அத டைப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஜாயின் ஏர் ட்ராப்ன்னு சொல்லிட்டு குடுக்க சொல்லும். அது குடுத்ததுக்கு அப்பறமா டீட்டெயில்டா போட்டுட்டு, அதுக்கு கீழ மேண்டட்டரி டாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 டாஸ்க் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டெலகிராம் சேனல் ஓகேவா? டெலகிராம் சேனல் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப் அதுலயும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 3வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ட்விட்டர் பேஜ் அதுலயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு, ஆளுங்கிற போஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, எந்த ஒரு அப்டேட்டும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு. 4வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய இத வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எது அப்டின்னா, அவங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அத கிளிக் பண்ணி விசிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அங்க வந்து இந்த ப்ரீ சேல் எல்லாம் நடந்துட்டுருக்கும். நம்ம வந்து அவங்களுடைய அ மேப்மோ செயின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இல்ல அப்டிங்கிறது. ஏன் நம்பிக்கை இல்ல அப்டின்னா, இந்த ப்ரீ சேல பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காண்டா இருப்பாங்க. ஸோ அது லேட்டரா பார்ப்போம். ஸோ நம்ம அவங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ சப்மிட் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்கும். ஓகேவா? ப்ளீஸ் கிளிக் ஆன் த சப்மிட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு இது வந்து அனுப்புவாங்க. ஒரு எப்படி சொல்றது? ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, எகைன் வந்து ஜாயின் டெலகிராம் சேனல் அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும். இன்னொரு டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் டெலகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண சொல்லும். மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு, டன் அப்டி சொல்லிட்டு பிரஸ் பண்ண சொல்லும். ஓகேவா? பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அ இங்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க இல்லையா Twitterல, அந்த ஒரு ப்ராஃபைல் லிங்க் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய ப்ராஃபைல் லிங்க்க வந்து கேட்கும். நான் கீழ பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ப்ராஃபைல் லிங்க்க வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் அவங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ண சொல்லிட்டு டன் வந்து குடுக்க சொல்லியிருக்கு. ஸோ இங்க வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சப்மிட் யுவர் பிஎஸ்சி BIP20 அட்ரஸ் அப்டின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினா ஒரு விஷயம் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்டி சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பேன். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு ஒண்ணு குடுப்பேன். ஸோ அந்த இடத்துல உங்களால காப்பி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட Google ஃபோட்டோஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா? அத வந்து லென்ஸ்ல போட்டுக்கோங்க. ஸோ லென்ஸ்ல போட்டீங்க அப்டின்னா, நான் குடுத்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் மேல கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா வந்து இந்த மாரி செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத வந்து நம்மளால காப்பி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இத சொன்னேன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அந்த BIP20 அட்ரஸ எடுத்து இவங்ககிட்ட சென்ட் பண்ணி, அவங்க குடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொன்னது வந்து OKX வாலெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நானும் வந்து அதில தான் வந்து ரிவார்ட் எடுத்திருந்தேன். ஸோ இதில பிரச்சனை இப்ப என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அ OKX வந்து ஐபி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால மறுபடியும் வந்து இவங்க சைட்ல இருந்து ஐடென்டி வெரிஃபை பண்ணுங்க அப்டின்னு வந்து கேட்குறாங்க. பட் நம்மளால வந்து இப்ப பண்ண முடியாது. ஏன்னா ஐபி பிளாக் பண்ணதுனால நம்மளுடைய ரீஜியன்ல, நம்மளுடைய ஐபி அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் ஆவாது. ஸோ நான் VPN கூட போட்டு பார்த்துட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஐடென்டி வந்து வெரிஃபை பண்ண முடியல மறுபடியும்.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனை இல்ல. இவங்க வந்து நீங்க வந்து பை, செல் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில ப்ராசஸ் வந்து உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நான் வந்து வேற ஒரு வாலெட்டுக்கு வந்து இது பண்ணிப்பேன். அதாவது மாத்திப்பேன். ஸோ அதுவும் நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நீங்க வந்து அந்த கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? என்னுடைய இதுலயே வந்து போட்டு வச்சிருக்கேன். அதாவது கீப் நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாரி கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து நம்ம போணும். ஸோ உங்ககிட்ட ட்ரஸ்ட் வாலெட் இருக்குன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா நெறைய வாலெட்ஸ் இருக்கு. எந்த வாலெட் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? எந்த வாலெட் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கோ அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி மேமோ அப்டி சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? எதுக்காக அப்டின்னா, OKXல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டாப்ல ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளஸ் ஐகான் மாரி இருக்கும். ஓகேவா? அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மறுபடியும் அதே மாரி பிளஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெட்வொர்க் வந்து BNB மாத்திக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து BIP20 அட்ரஸ தான் வந்து கேட்டாங்க. ஸோ அத மாத்திக்கிட்டு, நம்ம கான்டாக்ட் அட்ரஸ் சொல்லிட்டு காப்பி பண்ணோம் இல்லையா? அத வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வந்து மாத்தி கீத்தி பண்ணிட்டீங்க அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடைக்காது. ஸோ இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நேம் வந்து மேட்மோ, சிம்பல் வந்து மேமோ, டெசிமல் வந்து 18 அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க வந்து இம்போர்ட் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, இது வந்து இம்போர்ட் ஆயிடும். ஸோ நான் ஆல்ரெடி அத இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கீழ போனோம் அப்டின்னா, மேமோ அப்டின்னு இருக்குது இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கிட்டு, மெயினா அந்த BIP20 கீழ அந்த BNB உடைய ஐகான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அத பார்த்துக்கிட்டு இப்போ ரெசிவ்ன்னு குடுங்க. ஓகேவா? ரெசிவ்ன்னு குடுத்ததுக்கு அப்புறமா, இங்க இந்த அட்ரஸ காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அட்ரஸ தான் நம்ம வந்து அவங்க கேட்கறாங்க இல்லையா? அந்த டெலகிராம்ல, அங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட் அட்ரஸ வந்து பேஸ்ட் பண்ணிறாதீங்க. அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்ப சப்மிட் யுவர் பிஎஸ்சி BIP20 அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு வந்த அந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த டெஸ்ட் வாலெட்ல நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? அந்த ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, BIP20 அட்ரஸ இந்த டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாரி BIP20 அட்ரஸ குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து கரெக்ட்டா அந்த ஒரு அட்ரஸ மட்டும் தான் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பேஸ்ட் பண்ணோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிறக்கூடாது. அப்படி மாத்தி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கான ரிவார்ட் வந்து கிடைக்காது. ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ரிவார்டா 2,00,000 மேமோ காயின் வந்து குடுத்தாங்க. அந்த 2,00,000 மேமோ காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $200. ஸோ நம்ம இந்தியன் ரூபீஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹15,000 வரும். பட் இப்போதைக்கு நம்மளால வந்து அத ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா, இது வந்து டெஸ்ட் நெட்ல தான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொன்ன அந்த ப்ரீ சேல் எல்லாமே முடிஞ்சதுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஓன் டோக்கனான மேமோ வந்து லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ட்ரேட் பண்ணி, வித்ட்ராவல் பண்ணி நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். பட் அதுவரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நீங்க வந்து அந்த 2,00,000 இத வந்து எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இங்க கீழ 4 இருக்கு. பேலன்ஸு, வித்ட்ராவலு, செக் இன், ஸ்டார்ட். ஸோ வித்ட்ராவல் குடுத்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் வித்ட்ராவல் குடுத்தேன்னா வந்து எனக்கு இங்க தான் போகும். எங்க போகும்னா, OKX வாலெட் தான் போகும். ஏன்னா இந்த ஒரு BIP20 அட்ரஸ தான் வந்து நான் குடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அங்க தான் போகும். அண்ட் மினிமம் த்ரெஷோல்ட் இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 மேமோ காயின வந்து நீங்க ரீச் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கு செக் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வித்ட்ரா போட்டுக்கணும். இன்னைக்கு வந்து செக் இன் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ன்னு வந்து நான் காட்டுறேன். எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,20,000 மேமோ காயின் வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து பிப்ரவரி 17 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பிப்ரவரி 7. பட் நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இருந்தது வந்து 1,10,000 காயின். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,20,000 காயின் இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா செக் இன் தான் வந்து பண்ண போறீங்க. இதில வந்து வேற எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து வித்ட்ராவல் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து OKX போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, OKXல இருக்கக்கூடிய இந்த மேமோ காயின்ல போயிட்டு சென்டுங்கிற ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணி, இந்த டெஸ்ட் வாலெட் இருக்கக்கூடிய இந்த BIP20 அட்ரஸ குடுத்து, நான் இங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஏதாச்சும் ஃபியூச்சர்ல வந்து வெரிஃபை பண்ணாம, ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணாம ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப் தான். ஸோ சிம்பிளா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெய்லி வந்து ஸ்டார்ட்ங்கிறத குடுத்துட்டு, செக் இன் குடுத்துருங்க. செக் இன் குடுத்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்து பேலன்ஸ செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1,00,000 1,00,000 மேமோ காயின் வந்ததுக்கு அப்புறமா வித்ட்ராவல் போட்டுக்கோங்க. வித்ட்ராவல் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் வாலெட் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ மெயின் வந்து ட்ரஸ்ட் வாலெட் இல்ல வேற ஏதாச்சும் வாலெட் உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அத வந்து குடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு OKX வந்து குடுக்காதீங்க. ஏன்னா ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணாதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரலுக்கு வந்து 50,000 மேமோ காயின் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, அவ்வளோ அவ்வளோ காயின்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா,
ஒரு சில பேர் நம்பாததுக்கான காரணம் வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ சேல். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீ சேல் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 ஸ்டேஜ் முடிச்சுட்டு 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 8 ஸ்டேஜும் முடிச்சா தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் நெட்வொர்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 8 ஸ்டேஜும் ப்ரீ சேல்ல முடிஞ்சா தான் ஓகேவா? நம்ம வந்து லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டு இவங்களுடைய மேமா காயின காசு குடுத்து நம்மளுடைய ஓன் மணிய குடுத்து வாங்குறது ஓகேவா? அதான் ப்ரீ சேலு. ஸோ இந்த ப்ரீ சேல் முடிச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க வந்து லிஸ்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ரீ சேல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 ஸ்டேஜ்ங்கிறது பல லட்சம் டாலர்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கு. ஸோ நான் ஒட்டுக்கா சொல்றேன். ஸோ எங்களுடைய வெப்சைட்டுக்கே போய் பார்த்தா தெரியும். ஸோ மேட்மோ.சிசின்னு குடுத்தோம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட்க்கு வந்து வந்துரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ சேல் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த ப்ரீ சேல்ல இன்னும் 1 நாள் 22 மணி நேரத்தில அந்த ப்ரீ சேல் வந்து முடிஞ்சிரும். ஸோ இந்த ப்ரீ சேல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சின்ன பிரைஸ்ல வாங்குறீங்கன்னா, அடுத்து சேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க ப்ரீ சேல்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் பண்றம்போது பெருசா வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து இது அதிகமா அ ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ஒரு வேள இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இதுக்கான லிங்க்கும் நான் குடுக்குறேன். பெருசா எதுவும் போட்றாதீங்க. என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மணி இருக்கு. இந்த ப்ரீ சேல்லலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு வந்து நல்லாவே ரிஸ்க் அண்டு ரிவார்டுங்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க மட்டும் அந்த லிங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி இந்த ப்ரீ சேல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க வந்து ஓசில்லே கிடைக்கக்கூடிய இந்த டெலகிராம் சேனல டெய்லியும் செக் இன் பண்ணி அந்த ரிவார்ட வந்து அக்வைர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.